சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த திருவிளையாடல் புராணம் நிகழ்ச்சி வாரம் ஈசனின் எம்பெருமான் கருணையால் அருமையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தனை பேரினுடைய பேரன்பும் பெரும் ஆதரவும் எங்களை இன்னும் உற்சாகத்தோடு நடைபோட வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அத்தனைக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். வதைப்படலம் எல்லாம் பார்த்தோம். எப்படி நாகத்தை ஏவி மதுரையை அழிக்கிறதுக்கு சமணர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாதான் இன்னைக்கும் படலங்கள் அதோட தொடர்ச்சியாதான் வருது. இதெல்லாம் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி எல்லாம் சுவாமி விதவிதமா ஜனங்களா மக்களோட மக்களா கலந்து விளையாடி இருக்காருன்னு. எத்தனை நாள் ஏக்கமோ அவருக்கு. தனக்கு தான் சுவாமி அனாதி இல்லையா? தாயும் இல்லாதவன் தாயும் இல்லை தந்தையும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றதெல்லாம் அவருக்கு ஒருவேளை என் குணத்தான்னு சொல்லுவாங்க சுவாமிய. அவருக்கு எதுவுமே அதாவது நம்ம போற்றின்னு சொல்றதுனால அவருக்கு மகிழ்ச்சி வரப்போறது இல்ல. நீ எல்லாம் சாமியா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் ஒரு கோவிலா, நீ எல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்றதுனால அவருக்கு எதுவும் குறைஞ்சு போறது இல்ல. ஆனா ஒருவேளை அம்மா இருந்திருந்தா, அப்பா இருந்திருந்தா, அந்த ஏக்கம் எல்லாம் தனக்குன்னு ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி இதெல்லாம் இருந்திருந்தா, தனக்குன்னு ஒரு மக்கள், தனக்குன்னு ஒரு ஜனங்கள் இதெல்லாம் இருந்திருந்தா, அப்படி ஒருவேளை ஒரு எண்ணம் அவருக்கு தோணி இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே மதுரை மக்களோட மக்களா, ஜனங்களோட ஜனங்களா விளையாடி இருக்காரு. அப்படி அதனாலதான் இத திருவிளையாடல்னு சொன்னாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு விளையாட்டு மக்களோட அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்யோன்யமா உன் நான் குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக பக்தர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொடுத்த ஒரு சோமசுந்தர கடவுள், ஒரு தெய்வம். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாத பெரும் கருணை கடல் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலாம் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமானதை மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தான் பொருந்தும். நாகத்தை வதைத்த படலம் பார்த்தோம் இல்லைங்களா? அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு மாய பசுவை வதைத்த படலம் பார்க்க போறோம். அதற்கப்புறம் மெய்காட்டிட்ட படலம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உலவா கிளி அருளிய படலம். இந்த மூன்றும் பார்க்க போறோம். இந்த மாய பசுவை வதைத்த படலம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நாகம் முதல்ல யானையை கொடுத்தாங்க, யானை மாண்டு போனது, யானையை ஏவிய படலத்துல யானை அழிந்தது. அடுத்தது நாகத்தை ஏவினாங்க, நாகத்தையும் ஒரு வழியா சம்ஹாரம் பண்ணி அழிச்சாச்சு. இப்போ அடுத்ததா சமணர்கள் மறுபடியும் அபிச்சார வேள்வி பண்றாங்க. அந்த வேள்வியிலிருந்து ஒரு மாய பசு ஒன்று உருவாகிறது. ஒரு அசுரன் பசு வடிவெடுத்து வருகிறான். அவனுடைய ஹூங்காரம் ரொம்ப கொடூரமா இருக்கு, கர்ஜனை ரொம்ப கொடூரமா இருக்கு. பசுனாலே ரொம்ப சாது. ஆனால் அரக்கன் பசு வடிவில் இருப்பதனால் அந்த பசு ரொம்ப ஆங்காரத்தோடும் குரோதத்தோடும் ரொம்ப மூர்க்கத்தனமா ஹூங்காரத்தோடு ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில வருகிறது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி மதுரை நகர்ல அனந்தகுண பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்காக பாடுபடுறான். அதனால அவன் நமக்கு எதிரி. எப்பேற்பட்ட காரணம் பாருங்க. அவன் கொள்ளையடிக்கிறான். ஜனங்களுக்கு ரொம்ப கர்ண கடூரனா இருக்கான். ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவன் ஆட்சியில அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ண சொன்னாவது ஒரு நியாயம் இருக்கும். அவன் சைவ சமயத்தை போற்றி பாதுகாக்கிறான். ஜனங்களை தன் கண்ணு மாதிரி வச்சு காப்பாத்துறான். மக்களை தன் கண்ணில் வைத்து காப்பாற்றுகிறான். இப்படி எல்லாம் ஒரு அரசன்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு கைப்பாவையா இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருந்தாதான் சரி வரும். சைவத்தை எப்ப பாரு சிங்கு இடுக்கலாம் சைவத்தை வளர்க்குறான். மக்கள் எப்பவுமே கலாச்சாரத்தோட சைவப்பற்றோடு மிகுந்த உயர்குண நலன்களோடு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த மன்னனை போட்டு தள்ளிடணும். மன்னனை கொண்டுட்டா மக்கள் யாருடைய குரல் ஓங்கி இருக்கோ அவங்க பேச்சு கேட்டுதானே ஆகணும். இப்படியாக மன்னனை கொல்வதற்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு
அந்த மாய பசுவானது மதுரை நகருக்குள் நுழைகிறது. ஹூங்காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த முரட்டுத்தனமா நடந்துக்குதான் அந்த பசு. அந்த கொம்பு ராட்சசத்தனமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் குத்தி கொதறி எடுக்கிறது. அந்த மாட்டினுடைய கொம்பில் காயப்பட்டவர்கள் யாரும் பிழைக்க வழியின்றி எல்லாரும் கொஞ்சம் பேர் மூர்ச்சை ஆகிடுறாங்க, கொஞ்சம் பேர் படுகாயம் அடைகின்றார்கள், கொஞ்சம் பேர் உயிரையும் விடுறாங்க. விஷயம் மன்னர் காது வரைக்கும் போகுது. மன்னனுக்குமே பயமா தான் இருக்கு. அந்த மாடு அது சாதாரண பசுமாடு மாதிரி தெரியல. அந்த உருவமே பசுமாட்டிற்கு உண்டான லட்சணங்களே இல்லாம அவலட்சணமா ரொம்ப முரட்டுத்தனமா விகாரமாவும் இருக்கு. சொக்கநாதர் கிட்டக்க ஓடுறான் அனந்தகுண பாண்டியன். சோமசுந்தர கடவுளிடம் போய் இந்த மாதிரி ஒரு மாய பசு மக்களை எல்லாம் போட்டு வதைக்கிறது, அது நேரா இங்கதான் வருது, நான் என்ன பண்ணுவேன்? உயிர் மேல பெருசா ஆசையெல்லாம் இல்ல, உயிர் வாழ்ந்துதான் ஆகணும், ஆனா ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நான் வழுவக்கூடாது இல்லையா, அதனால எனக்கு நீங்க தான் காப்பாத்தணும், உதவி செய்யணும்னு எம்பெருமான் ஈசனிடம் வேண்டும் போது, சரி அதுக்கு நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு கொடுத்துட்டு தன்னுடைய ரிஷப வாகனத்தை ஏவி விடுகிறார். அந்த ரிஷப வாகனத்தை நீ போய் அந்த பசுவை அடக்கிட்டு வான்னு சொல்லி ஏவி விடுறார். அந்த ரிஷபம் பூலோகத்திற்கு வருகிறது. அந்த எருது அந்த காளைய பார்க்கும் போதே அந்த அழகு அப்படி ஒரு வசீகரமான அழகா இருக்கான். அந்த காளையுடைய தேஜஸ், அந்த காளையினுடைய பொலிவு, அது பக்கத்துல வந்தாலே ஒரு ஜாஜ்வல்யமான காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிமயமான அர்த்தம் காந்தி. அதனாலதான் பெண் குழந்தைகளுக்கு காந்திமதின்னு பேர் வைப்பாங்க திருநெல்வேலி சைடு ஃபுல்லா. காந்தி அப்படின்னா அதிக அளவான நன்மை பயக்கும் ஒளியினை வீசக்கூடிய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த எருது நடந்து வரும்போது அவ்வளவு ஜாஜ்வல்யமா அப்படி பாக்குறவங்களெல்லாம் அந்த அந்த எருதை போய் ஒரு தடவை அப்படி தொட்டு தடவி கொடுக்கணும் போல ஆசை பெறுகிற அளவுக்கு அது அவ்வளவு அழகா இருந்ததாம். அந்த எருது அந்த பசு இருக்கும் இடத்துல நோக்கி நகர்ந்து போய் அந்த பசுவுக்கு முன்னாடி இப்படியும் அப்படியும் கம்பீரமா நடந்ததாம். அந்த பசு அப்படியே மயங்கி போய் அந்த எருதினுடைய, ஏன்னா புத்தி அப்படித்தானே, அழகுல மயங்கக்கூடிய புத்தி தானே, தாமச குணம் தானே, என்ன இருந்தாலும் மாய அசுரன் பசு வடிவில் இருக்கான். அவன் அசுரனா இருந்தா கூட பசுவினுடைய ஜென்மா எடுத்துட்டான் இல்லையா, அப்ப பெண்ணுக்கே உண்டான எண்ணங்கள் என்னவோ அது வந்துடுது. அப்படி ஒரு அழகான எருதை பார்த்த போது அந்த பசுவால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, அப்படி திகச்சு போய் நிக்குதான். அந்த எருதை பார்த்துட்டு அந்த பசு கல்லாக மாறி சமைத்து நின்று விடுகிறது. கல்லா மாறின பசு கல்லாவே இருக்கட்டும்னு அப்படியே கல்லாவே இருக்க வச்சிடுறார். அந்த எருத அத்தனை மக்களும் சேர்ந்து பூஜை செஞ்சு நீங்க இங்கேயே இருந்துருங்கன்னு எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்களாம். அப்போ அந்த எருது மானசீகமா சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கி அந்த எருது கல்லாக அப்படியே உட்கார்ந்துட்டு ஆத்ம ரூபமாக சிவலோகம் சுவாமி இருக்கிற இடத்திற்கு போய் சேர்ந்தது. சுவாமி அந்த மாய பசுவுக்கும் அருளாசி வழங்கி இந்த ஆத்ம ரூபமாக தன்னிடம் வந்த எருதிற்கும் அருள் கொடுத்தார். அப்படிங்கிற இந்த முதல் கதை இப்படி முடியறது. மாய பசுவை வதைத்த பள்ளம். அது இங்க இந்த விஷயம் எல்லாமே நாகமலை இருக்கு, யானமலை இருக்கு, பசுமலை இருக்கு. அந்த பசு அப்படியே கல்லாக சமைந்த இடம்தான் பசுமலை. நாகமலை எல்லாருக்கும் தெரியும், யானைமலையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒத்தக்கடை நரசிம்மர் கோவில் அங்கதான் ரொம்ப விசேஷம். இப்ப கூட அது பாக்குறதுக்கு அப்படியே யானை படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக மாய பசுவை வதைத்த படலம் இதுதான். அடுத்தது இந்த கதை ரொம்பவே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. மெய் காட்டிட்ட படலம். மெய் காட்டுறதுன்னா என்ன? தான் யாருன்னு காட்டுறது இல்லைங்களா? சுவாமி எப்படி காட்டியிருப்பார் தன்னை பார்க்கலாம், என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். இந்த அனந்தகுண பாண்டியன் அவனுடைய காலம் முடிந்து மிக நன்றாக குலபூஷண பாண்டியன் என்னும் சிறந்த ஆண்மகவை பெற்று
அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து தன்னுடைய சிறப்பான ஆட்சியை தன் மகனுக்கு ஒப்படைத்து தன் உயிரை இறைவனடியில் சமர்ப்பித்து விட்டான். இப்போ அனதகுண பாண்டியனுடைய கதை முடிஞ்சு அவனுடைய மகன் குணபூஷண பாண்டியனுடைய கதை ஆரம்பிக்குது. அதாவது ஆட்சி காலம், குணபூஷண பாண்டியனோட ஆட்சி காலம் ஆரம்பிக்குது. இவன் அப்பாவை ஒருபடி மிஞ்சும்படியா இன்னும் சிறப்பான ஆட்சி பண்றான். சைவம் தழைக்க 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 சிவநெறியும் நன்னெறியும் தழைக்க ஆட்சி செய்யறான். ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒரு குறையும் இல்ல, சிறப்பான அரசாட்சி போயிட்டு இருக்கு. அப்படியே போனா நல்லாவா இருக்கும்? ஒரு த்ரில்லிங், ஒரு ட்விஸ்ட் அதெல்லாம் வந்தாதானே நல்லா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவனினுடைய ஆட்சி காலத்துல மிகச்சிறந்த சேனை தலைவன், சேனாதிபதியாக சுந்தர சாமந்தன் என்பவன் படைகளை நடத்தி செல்லக்கூடிய திறமை மிக்க போர் வீரனாக இருக்கிறான். மன்னனுக்கு நெருங்கிய நண்பனும் கூட. அதனாலேயே அவனை சேனாதிபதியா ஆக்கி தன்னுடைய படைகளுக்கு மொத்தத்துக்கும் பொறுப்பா இருக்கும்படியாக மன்னன் பணித்திருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, சேதிராயன் என்னும் பெயர் கொண்ட ஒரு வேடர் குல தலைவன், ரொம்ப கொடும் செயல் புரியக்கூடியவன், ரொம்ப கொடூரத்தனமாக தன்னுடைய படைகளை நடத்தி எந்த ஊருக்குள்ள வேணாலும் புகுந்து அந்த ஊரை தீக்கிரையாக்கி துவம்சம் செய்து மக்களை எல்லாம் எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்தி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சூறையாடிருமா. ஒருவேளை அந்த இடத்துக்கு ஆட்சி பொறுப்புல யாராவது இருந்தா அவனை கொண்டு அந்த இடத்த தன் கைக்குள்ள கொண்டு வந்துப்பான். உதாரணமா சொல்லணும்னா, எனக்கு இத படிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி அப்படியே விரிஞ்சிட்டே போச்சு. அது சினிமாவா இருந்தா கூட கிட்டத்தட்ட இதரை ஒட்டிய மாதிரி வர்றதுனால அதை நான் உதாரணமா சொல்றேன். பாகுபலியில எப்படி காலக்கேயர்களை காமிப்பாங்களோ அந்த மாதிரி கொடூர செயல் புரிபவனாக இந்த சேதிராயன் என்னும் வேடர் குல தலைவன் சித்தரிக்கப்படுகிறான். அதே மாதிரி முரட்டு போனா ஊருக்குள்ள பூந்து ஊரை கொள்ளையடிச்சிட்டு அந்த ஊருக்கு தானே தலைவன் அறிவிச்சுக்கிறது. மன்னன் ரொம்ப கொஞ்சம் கூட திறமை இல்லாதவனா இருந்தா மன்னனை வெட்டி கொண்டுட்டு தானே மன்னனாக முடிசூடிக்க வேண்டியது. இப்படிப்பட்ட கொடும் செயல்களை புரியக்கூடிய அந்த சேதிராயன் இப்ப பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வரப்போறான்னு செய்தி கிடைக்குது மன்னனுக்கு. மன்னனுக்கு பயம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, தன்னுடைய நண்பன் கிட்ட ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறதா கேள்விப்படுறோம், ஒற்றன் சொல்றான். சேதிராயன் படைபலம் ரொம்ப உண்டா, அவனுக்கு படைபலம் காட்டுவாசி. படைபலம் இருக்குங்கிறத விட 10 அம்பு நம்ம போடுறதுக்கும் அவனோட விஷம் தோய்ந்த ஒரு அம்பு போடுறதுக்கும் சமம். அவங்க கத்தில எல்லாம் ஒரு விதமான, ஏன்னா மூலிகை சாறு காட்டுல நிறைய விஷ செடிகள் எல்லாம் கிடைக்கும்ன்றதுனால அதுல இருந்து மூலிகை சாறை எடுத்து அதெல்லாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் தடவி வச்சிருப்பாங்க. அந்த லேசா அந்த கத்தி பட்டாலும் கூட காயம் ஆறுமா ஆறாதாங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அந்த விஷம் உடம்புல பாஞ்சிரும். இவங்கெல்லாம் பயப்படுறதே இந்த மாதிரியான முறையற்ற போரை கையாளும் ஒரு கொடுங்கோலன் எதிரில வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான செழுமையான மன்னர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. மத்தபடி வீரத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை. ஆனா விஷயம் தெரியாம பக்கத்துல போய் யாராவது வாழை ஓங்கும் போது அங்கங்க வீர தழும்புகள் எல்லாம் படும்ல, கையில கால்லங்கெல்லாம் கீறும்ல, கீறும் போது விஷம் தோய்ந்த கத்தி கீறல் பட்டுட்டா உடம்புல விஷம் பாய்ஞ்சு உயிர் இவங்க யாரும் அவங்ககிட்ட போருக்கு போகாம தடுக்கிறதுக்குதான் வழி பார்ப்பாங்க. இப்ப மன்னனுக்கும் அதே நிலைமை. மன்னனுக்கு ஒரு யோசனை, அவனோட படை என்ன இவனோட படை என்னன்னு ஆளை விட்டு கணக்கெடுக்கிறான். அவன் படையுடைய பலம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேள்விப்படுறான். இப்போ நண்பன் கிட்ட சொல்றாரு மன்னர், பா நம்ம படை பலத்தை கூட்டணும்பா, நம்ம படை பலத்தை அதிகமாக்கணும், என்ன பண்ணலாம்? ஆள் திரட்டுவோம், இளைஞர்கள் எல்லாம் திரட்டுவோம். இந்த இடத்துல ஒரு மன்னர் சொல்ற ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை, நாம எல்லாம் இதெல்லாம் கவனிச்சு மனசுல வச்சுக்கணும். 4 வருடங்களிலும் திறமை மிக்க போர்த்திறம் கொண்ட வலுவான இளைஞர்களை கொணர்ந்து பயிற்சி பட்டறை, போர் பயிற்சி பாசறை அமைத்து போர் பயிற்சி தருகன்னு கட்டளை கொடுக்கிறார் மன்னன். அதாவது இப்போ
ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிதாங்க ஆகணும். சொல்லாம எல்லாம் அப்படியே மழுப்பி எல்லாம் கொண்டு போக கூடாது. பொதுவா என்ன சொல்றாங்க, அந்தணர் குலத்துல பிறந்தவங்களுக்கு வீரமே கிடையாது. அவங்க எல்லாம் என்னைக்காவது சண்டைக்கு போயிருக்காங்களா? அவங்க எல்லாம் ஏதாவது புரோகிதம் பண்றதையோ இல்ல வேதம் கற்கிறதையோ தான் இன்னைக்கு வரைக்கும் கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது போர்க்கலைகள் உண்டான்னு. சத்தியமா போர்க்கலைகள் உண்டு அந்தணர்களுக்கு. தனுர்வேதம்ங்கிறது 5வது வேதமா குருகுல கல்வியில கற்பிக்கப்பட்டது உண்டு. அதை எடுத்து செஞ்சவங்க உண்டு. அது வேண்டாம் எனக்கு வேதாபியாசம் போதும்னு போனவங்களும் உண்டு. அப்படி பார்த்தா துரோணாச்சாரியார் எல்லாம் பிறந்திருக்கவே முடியாது. அவரெல்லாம் கத்துக்க கூடாதுன்னா இருந்தா, கத்துக்க மாட்டேன்னா இருந்தா துரோணாச்சாரியார்லாம் எங்க இருந்து வந்திருப்பாரு. ஆக அந்தணர்களுக்கும் எல்லா விதமான போர் திறமையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 4 வருணத்தாருக்கும் போர்க்கலைகள் அத்தனையும் கண்டிப்பாக கற்றே தீர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால யாருமே இதுக்கெல்லாம் விதிவிலக்கே இல்ல. எந்த வர்ணமும் யாரும் யாரையும் இழித்தோ பழித்தோ பேசவில்லை, நடந்துக்கவில்லை. இதெல்லாம் வரலாற்று பதிவா நம்ம பதிஞ்சு வச்சிடணும். அப்புறம் பின்னாடி காலத்துல வர்றவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படும். ஆக 4 வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இளைஞர்களை திறமையானவர்களை பயிற்சி பற்றைக்கு தயார்படுத்த சொல்றாரு. தயார்படுத்த சொல்லிட்டு கஜானா சாவியை தன்னுடைய சேனாதிபதி கிட்ட நட்பன் என்ன இருந்தாலும் நண்பன் இல்லையா, இந்தாப்பா இந்த கஜானா சாவியை நீ வச்சுக்கோ. எத்தனை சாமான் அதாவது எத்தனை பொருள் செலவானாலும் பரவாயில்ல, கை தேர்ந்த படையாக நம்மளுடைய பாண்டிய நாட்டு படை விளம்பணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த சேனாதிபதிக்கு இயற்கையாவே ஒரு குணம் உண்டு. மன்னனை மிஞ்சிய சிவபக்தன் அவன். சிவத்தொண்டு செய்து மட்டுமே தன்னுடைய உயிரை வாழ்நாள் முழுவதும் கழிக்கணுங்கிற திண்ணமான எண்ணம் கொண்டவன். மன்னராவது 2 தடவை பூஜை பண்ணா இவன் 4 தடவை பூஜை பண்ணக்கூடியவன். மன்னர் 2 பேருக்கு சோறு போட்ட, அதாவது போட்டிக்குன்னு செய்ய மாட்டான். இயற்கையாவே அவனுடைய சுபாவமே சும்மாவே சிவத்தொண்டு மட்டும்தான் அவன் மண்டையில ஓடும். அந்த சேனாதிபதியினுடைய குறிக்கோளை சிவத்தொண்டு சிவத்தொண்டு சிவத்தொண்டு. காலையில எந்திரிச்சா சிவ பூஜை செய்யணும், மலர் கொய்யணும், பூஜை எல்லாம் செஞ்சுட்டு எய்த்தாப்புல யாராவது வந்தா அவங்களுக்கு என்ன கைங்கரியமோ அதை செய்யணும். உச்சி வேலை வந்துருச்சா அன்னம் பாலிக்கணும், சிவனடியார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அன்னம் பாலிக்கணும். யாராவது கந்தைய ஆடல் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு நல்ல ஆடை கொடுக்கணும். அப்புறம் அன்னசத்திரம், பாடசாலை இங்கெல்லாம் நல்ல நல்ல ஆகமங்கள் வேதங்கள் இதெல்லாம் பயிற்றுவிக்கணும். சைவம் சார்ந்த விஷயங்களை போதிக்கிறதுக்கு குருமார்களை கூட்டிட்டு வந்து அந்த குருவுக்கு நல்ல தட்சணை எல்லாம் கொடுத்து நல்லா தட்டு நிறைய பட்டு பீதாம்பரம் எல்லாம் கொடுத்து நல்லா சொல்லி கொடுங்க. பசங்களுக்கும் சாப்பிட்டது, அதாவது படிக்கிறதுக்கு எதுவும் ஃபீஸ் கிடையாது. ஆனா படிச்சு முடிச்ச குழந்தைகள் சும்மா எல்லாம் போக மாட்டாங்க. நவராத்திரி வீட்டுக்கு போனா கை நிறைய சுண்டலும் இது மற்றதெல்லாம் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புற மாதிரி வர்ற குழந்தைங்களுக்கு வயிறு நிறைய அன்னம் காலிப்பு செஞ்சு அனுப்பக்கூடிய குணம் கொண்டவன். அந்த ஆளுக்கு சும்மாவே வாங்குற சம்பளத்துல 100 ரூபாய் இல்ல 90 ரூபாய் சிவத்தொண்டுலதான் போகும். வீட்டம்மாவுக்கு ஒண்ணும் கஷ்டம் வரல, எட்டி பார்க்கல. அதனால வீட்டம்மா எதையும் பெருசா கண்டுக்கல. அரிசி பருப்பெல்லாம் எதுவும் தீரவே இல்லை, அதனால பிரச்சனை வரல. இப்போ கஜானா சாவி இந்த ஆள் கையில. இவர் என்ன பண்றாரு, இன்னும் வீரியமாக இன்னும் கட்டுக்கே அடங்கா தலைகால் புரியல. 100 ரூபாய் கிடைச்சா 50 ரூபாய் தானம் பண்றவங்களுக்கு சுவாமி துளசிமே கொடுத்து பார்ப்பாரு. 1000 ரூபாய் கிடைச்சா இவன் எவ்வளவு பண்றான்னு. ஒரு சில பேர் பாதிக்கு பாதி பண்ணுவாங்க, சில பேர் அப்பவும் 50 ரூபாய் பண்ணிட்டு அந்த 900 அந்த 950 ருபீஸ வந்து மிச்சம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உண்டு. இவனுக்கு அதெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வசதியா போச்சு. 100 ரூபாய் 90 ரூபாய் செலவழிச்சுட்டு 10 ரூபாய் மிச்சம் வச்சோம்ல, இனிமே அந்த கவலை இல்லடா. 100க்கு 110 ரூபாய் செலவு பண்ணு, அன்னதானம், சத்திரம், அன்னசத்திரம், அன்னதானம், இலவசமா திருமணம், சிவன்னு பேரை சொல்லி சிவசிவான்னு யாராவது வந்தா போதும், இந்த புடி 10 ரூபா, இந்த புடி பொற்காசு, இந்த புடி வெள்ளிக்காசு. ஐயோ இந்த ஆழ்த்துள்ள தாங்க முடியல. கடைசியில என்ன ஆகுது, கஜானா அப்படி கரைஞ்சிட்டே போகுது. மந்திரிகள் சேனா தளபதிகள் மந்திரிகள் எல்லாம் போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா கொஞ்சம் கஜானா வந்து எட்டி பாக்குறீங்களான்னு. என்னையாது பாதி பாதை காணும், மலை மாதிரி குமிஞ்சிருந்த காசெல்லாம் எங்கேயா போச்சு, உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த இல்ல எல்லாம் செலவாயிடுச்சுன்னு. ஐயோ ஃப்ரெண்ட் ஆச்சு, இப்ப எப்படி கேக்குறது, நட்பன் மேல் நம்பிக்கை வைத்து தானே நம்ம கொடுத்தோம், நண்பனை எப்படி நம்ம வந்து சந்தேகப்பட்டு கேட்கறது. சரி சும்மா கேட்டு பாப்போம், என்னப்பா
எப்படி இருக்கு? ஏன் என்னப்பா நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நானே வந்திருப்பேன்னு. இல்ல இல்ல நீ ரொம்ப மும்மரமா வேலையா இருப்பேன்னு தான் வந்தேன். எப்படி போர் பயிற்சி எல்லாம் நடக்குதா? நல்லபடியா வேலையெல்லாம் போயிட்டு இருக்கா? பயிற்சி எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? வில்லு, வாளு, வேலு, அம்பு இன்னும் என்னென்ன மாதிரி புது புது கருவிகள், யுக்திகள்லாம் நீ கையாண்டிருக்க எங்க சொல்லு பாப்போம். இவனுக்கு இப்பதான் வேர்க்கவே ஆரம்பிக்குது. ஏன்னா சுயநினைவே அப்பதான் வருது. ஐயையோ கஜானால காசு போர் பாத்திரைக்குள்ள கொடுத்தா நம்ம சிவத்தொண்டுல செஞ்சுட்டோம். சரி இப்போதைக்கு சமாளிச்சிடலாம். அது ஒண்ணும் இல்லப்பா, உள்ளூர்ல எல்லாரும் ரொம்ப அப்படியே சோப்பலாங்கிகளா இருக்காங்க. வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வர ஒற்றனை அனுப்பியிருக்கேன். நம்ம படைகள் போயிருக்காங்க. சேர்ந்த ஆட்கள் வெளியூர்ல இருந்து வந்தாதான் நல்லா சண்டை போடுவான். உள்ளூர் ஆள் எவனும் தேர மாட்டான்ப்பா, நான் போய் பார்த்துட்டேன். அப்படியா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ச்சே, உன்னோட அறிவுபூர்வமா புரியாம இதுங்கெல்லாம் உன்னை பத்தி ஏதோ சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் மன்னனுக்கு இவன் மேல் பூரண நம்பிக்கை கொண்டு நண்பனை போய் சந்தேகப்பட்டுட்டாமேன்னு கிளம்பி போயிடுறான். அப்படியேதான் விதி விடும். விதி ஒரு ட்விஸ்ட் வச்சு விளையாடும்ல. கொஞ்ச நாள்ல சேதிராயன் படை திரட்டிட்டு வரான்னு செய்தி வருது. அவன் படை திரட்டிட்டு காட்டுல இருந்து புறப்பட்டுட்டான். விஷயம் சேனாதிபதிக்கும் வந்துருச்சு, மன்னனுக்கும் வந்துருச்சு. ஒற்றர்கள் வந்து சொல்லிட்டாங்க. மன்னனுக்கு என்ன பயம்னா, இப்ப என்ன பண்ண போறோம், இவன் என்ன சொல்ல போறான்னு. இப்போ சேனாதிபதிக்கு மொத்த நாடியும் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, நேரா சோமசுந்தர கடவுள்கிட்ட போவோம், அவர் ஒருத்தர் தான் தீர்வுன்னு சொல்லிட்டு நேரா மதுரை கோயிலுக்கு ஓடுறான். சுவாமி, ஒரு பைசா நான் எனக்குன்னு எடுத்துக்கல. ஒத்த பைசா நானும் என் சம்சாரமும் அதுல இருந்து ஒரு அரிசி கூட சாப்பிடல. எல்லாம் உன் பேரை சொல்லி சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சேன், அன்னம்பாளிப்பு பண்ணேன். நல்ல 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 விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக படிப்பு பட்டறைகள் பாத்திரைகள் வச்சேன். போர் பாத்திரையை நான் மறந்துட்டேன். இப்ப மன்னன் வந்து கேட்டா நான் என்ன செய்வேன்? சிரச்சேதம் தான். சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா உன் காசை திருடிட்டேங்கிற அபவாதம் மட்டும் எனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு வழிகாட்டு, அது என்ன தண்டனையோ நான் அனுபவிக்கிறேன். சோமசுந்தர கடவுள் சொல்றாரு, யாம் படையோடு வருகிறோம், அஞ்சற்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். கிளம்பிட்டோம். மன்னன்ட்ட வந்து சொல்றான், அவன் நெருங்கி வரட்டும் மன்னா, நீ பாரு நாளைக்கு காலையில படம் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. மன்னரும் சேனாதிபதியும் ரொம்ப ஆவலோட மதில் கோட்டை கொத்தளத்துக்கு மேல போய் நின்னு பாத்துக்கிறாங்க. படம் இப்ப வரப்போகுது பாருன்னு பாத்துட்டே இருக்காங்க. எப்படி வரப்போகுது எப்படி வரப்போகுது. தூரத்துல அப்படி புழுதி மண்டலமா கிளம்புது. பார்த்தா என்னப்பா ஏதோ புழுதியா வருதுன்னு. ஆமாப்பா, எக்கச்சக்கமா படைகள் எல்லாம் வரும்போது புழுதி கிளம்பும் இல்லன்னு. இந்த இந்த வரிய படிக்கும் போது நிஜமாவே பாகுபலியில அந்த ஒரு படைகளை கண்ணு கெட்டிய தூரம் வரை காலாட்படை ரத கஜ துரக பதாதி சேனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, வரிசையா நிக்குது. ரதம் நிக்குது, யானைப்படை நிக்குது, குதிரைப்படை நிக்குது, காலாட்படை நிக்குது. மன்னன் பார்த்து பிரமிச்சு போறான். இதத்தான் நீ சொன்னியா? ஆமாப்பா, அங்க பாரு கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் படைகள் தான். இதுக்கு முன்னாடி அந்த சேதிராயன்லாம் சேச்சே விடுப்பா விடுப்பா, அவன்லாம் இதெல்லாம் பார்த்தே இருக்கவான். ஆமா, யாருப்பா அது நட்ட நடுவுல ஒரே ஒரு ஆளுன்னு? ஐயோ, அந்த ஒத்த ஆளுதான்ப்பா படைத்தலைவன். அவன் ஒத்தன்தான், சோலோ ஆர்மி. அப்பவே ஒத்த ஆளுதான்ப்பா படையை நடத்திட்டு வந்திருக்கான்னு. ஒரே ஒரு ஆளா? எங்க பார்க்கவே இவ்வளவு வசீகரமா இருக்கானே. இருக்காதா பின்ன? சொக்கநாதர் வசீகரத்துக்கு கேட்கவா வேணும்? கூப்பிட அந்த ஆளுன்னு கையை அசைச்சு கூப்பிடுறாரு மன்னர். யாரா? சொக்கநாதர. அவன் ரொம்ப பவ்யமா, இந்தா வரேன், என்னதானே கூப்பிடுறீங்க, எஸ் எஸ் வெயிட்டிங், அதுக்குதான் வெயிட்டிங்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா அந்த இளைஞன் வந்து மன்னன் முன்னாடி நிக்கிறான். யாரு என்னன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி படைத்தலைவன் நானு, நான் அத்தனை ஊருக்கும் நான் எந்த ஊரா இருந்தாலும் அங்க போய் நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன். நான் போய் ஜெயிக்காத ஊரே உங்களுக்காக நான் வந்தேன் அப்படின்னு தன்னை பத்தின அத்தனை பிரதாபங்களையும் தனக்கு தானே சொல்லிக்கிறார். அவர் சொன்னாதான் உண்டு, வேற யாரும் சொல்ல முடியும் அவரை பத்தி. மன்னனுக்கு சந்தோஷம் தாங்கல. பொன் பொருள் பட்டாடை எல்லாம் அப்படி மூட்டை மூட்டையா கொடுக்குறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் அசிஸ்டண்ட கூப்பிட்டு, இதெல்லாம் நான் கையா போடுற பழக்கம்லாம் இல்ல, எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரெண்டு அப்படி பேருக்கு அவன் கொடுத்ததுக்காக அப்படி கையில ஒண்ணு ரெண்டு லைட்டா அப்படி எடுத்துட்டு, சரி கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும். நான் அப்போ இப்ப ரொம்ப தூரம் வந்திருக்கோம் இல்லையா, ஓய்வு எடுத்தாதான் அடுத்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் நடந்து அந்த படைக்கு நடுவில் அப்படி போக 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 புள்ளியாக தெரிந்து மறைந்து போகிறார். ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குதிரை போன மாதிரி இருந்துச்சு, என்னப்பா இது, அந்த ஆளை காணுமே, நமக்குதான் கண்ணுல அப்படி தெரியுதோ, நமக்குதான்
பிரமையும் ஒருவேளை இல்ல இந்த இவ்வளவு கூட்டத்துல புழுதி மண்டலத்துல நமக்கு அப்படி தெரிஞ்சிச்சா, சரி எல்லாத்தையும் கொட்டத்துல அடிச்சிருங்கப்பா, அந்தந்த இடத்துல அது இருக்கட்டும், யானை எல்லாம் இடது பக்கம் போகட்டும், குதிரை எல்லாம் வலது பக்கம் போகட்டும்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஏன்னா படையாக திரட்டி கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் பூத கணங்களும் கணநாதர்களையும் கந்தர்வ கிண்ணற கிம்புருஷர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை பேரையும் படையாட்களாக மாற்றி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு எப்பவுமே அது ஒரு விளையாட்டுங்க. நரிய பரியாக்குறது, பரிய நரியாக்குறது, என்ன இதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை. அதெல்லாம் பின்னாடி வரும். ஏன்னா மாணிக்கவாசகர் கதை இன்னும் வரலையே. திருவிளையாடல் புராணத்துல தானே முக்கியமா மாணிக்கவாசகர் தானே மெயின் ஹீரோவே. அது பின்னாடி வரும்போது அதையும் நம்ம பார்க்கலாம். ஆக இந்த படைகள் ஒவ்வொன்றா மறையுது. மன்னனுக்கு கொஞ்சம் குழப்பமும் வருது. அதாவது புரியுது புரியல, என்னப்பா இது படைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டே இருக்கு, நமக்குதான் பிரமையாங்கிற போது ஒரு ஒற்றன் ஓடி வரும். மன்னா பயம் வேண்டாம், அந்த சேதிராயன் வர்ற வழியில காட்டு வழியா வரும்போது புலி அடிச்சு கொன்னுடுச்சு. அவனும் தலைவன் இல்லாத படைகள் அப்படியே துவண்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. அதனால போர் அபாயம் கிடையாது. சேதிராயனும் இனிமே அவ்வளவுதான், இனிமே அவன் தொல்லையே கிடையாது, அவனுக்குன்னு வாரிசு எதுவும் கிடையாது, அதனால யாரும் இன்னொரு தடவை படையெடுத்துலாம் வரமாட்டாங்க. இப்போ நல்லாவே புரியுது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற படைகளும் ஒவ்வொன்னும் அப்படி ஒவ்வொன்னும் மறைஞ்சிட்டே போகுது. கண்ணு முன்னாடி எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. வந்தது சாக்ஷாத் எம்பிரான்னே புரியுது. எம்பெருமான் தான் வந்தது அப்படின்னு. நண்பனை ஆற தழுவிக்கிறான் மன்னன். எப்பேற்பட்ட புண்ணியம் இவனுக்கு இல்ல தெரியும். ஆமாம்பா, எப்பேற்பட்ட புண்ணியம், நிஜமாவே சிவ புண்ணியம் தான்ப்பா. ஏன்னா இவன் தானே போய் கதர்னது, இவனுக்கு தானே தெரியும். இவன் போய் கதர்னது மன்னனுக்கு தெரியாது. ஆனா மன்னனுக்கும் அந்த பேர் கிடைச்சது. ஏன்னா நம்பிக்கை வைத்து நண்பனை அவன் செய்த சிவத்தொண்டை மதித்ததால் மன்னனுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. உன்னால நான் சுவாமியை தான் இன்னைக்கு நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் கோயிலுக்கு ஓடுறாங்க. கோயிலுக்கு ஓடும்போது அவங்களுக்கே புரியுது, வந்தது சாக்ஷாத் என்கிறானே. சிவகணங்களையும் பூதகணங்களையும் கந்தர்வ கிண்ணற கிம்புருஷர்களையும் படைகளாக அடைத்து வந்து நம்மைக்கு படைபலம், பாண்டிய நாட்டிற்கு படைபலம் தோ இருக்கு, நான் இருக்கேன்னு சொல்லி இருக்கேன்னு சொல்லி காப்பாத்தினது சாக்ஷாத் சிவபெருமான் தான். சோமசுந்தர கடவுளை தவிர வேற யாரு நமக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு மெய் உருகி போய் ஜனங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி 6 வேளை சிறப்பு அபிஷேக பூஜை எல்லாம் செஞ்சு நல்லபடியாக மிச்சம் மீதி நாட்களை மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து கழித்தான். அவனுடைய காலம் அப்படி மெதுவா முறியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நல்ல சிவத்தொண்டு செஞ்சு இதே மாதிரி அவனுடைய காலம் முடியுது. இவனுடைய காலம் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு விஷயமும் நடக்குது. இப்போ அடுத்த படலம் அதுதான். இந்த குணபூஷண பாண்டியன் கொஞ்சம் காலம் அப்படி போக 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 கொஞ்சம் உடல் தளரும் இல்லையா, ஒரு நடு பிராயத்தை எட்டக்கூடிய அந்த காலகட்டத்துல கடுமையான வறட்சி, கடுமையான வறட்சி. வறட்சினால பயிர் விளையல, பயிர் எதுவும் விளையாததுனால அந்தணர்கள் வேள்வி செய்யல, வேள்வி எதுவுமே நடக்காததுனால தேவர்களுக்கு அவிர்வாகம் போய் சேரல, தேவர்களுக்கு அவிர்வாகமே போய் சேராததுனால இயற்கை மொத்தமும் பொய்த்தது. இந்த சைக்கிள்ல, இந்த வளையத்துல ஆதி எது அந்தம் எது, எப்படி நீங்க ஆரம்பம் எது கடைசி எதுன்னு எப்படி தேடுவீங்க? மழை வரல அதனால பயிர் இல்ல, பயிர் இல்ல அதனால மழை வரல. இப்ப மழை வந்து பயிர்னா பயிரால மழை, இப்ப எப்படி சொல்லுவீங்க? இதுக்கும் அதுக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இப்படிதான் இயற்கை ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டுதான் விளையாடும். ஆக இவனுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான ஒரு வரட்டான பஞ்சத்தை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவன் சுவாமி கிட்டக்க போய் அழறான். சுவாமி, வேத வேள்விகள் நின்னுட்டது, அந்தணர்கள் என்ன செய்யறது? ஏன்னா அவிர்வாகம் கொடுக்க அரைப்படி அரிசி இல்ல வீட்டுல, எதை வச்சு அவங்க அவிர்வாகம் கொடுப்பாங்க? நெய் விடணும் ஹோம குண்டத்துக்கு, பாலே வரல பசுமடியில, எங்க இருந்து நெய்க்கு எங்க இருந்து போவாங்க? இப்படியாக கடுமையான மாட்டுக்கு புல்லே இல்ல, மழையே பெய்யல, புல் இல்ல, புல்லே திங்காத மாடு எவ்வளவு பால் கொடுத்துரும்? அதனால இப்படியாக ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்த பஞ்சமும் கடும் வறட்சியும். இப்போ சுவாமி கிட்டக்க போய் கதறி அழறான். அன்று இரவு அவன் உறங்கும் போது, கவலைப்படாத, நான் இருக்கிற இடத்துல பஞ்சமும் பசியும் பட்டினியும்
இருக்காது. நான் அந்த அளவுக்கு என் குழந்தைகள் வருத்தப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்தா இத வச்சுக்கோ. எடுக்க எடுக்க குறையாத செல்வம் இதுல வரும். வற்றாத செல்வம் வரும். நீ எல்லாத்தையும் இத வச்சு சரி பண்ணுன்னு சொல்லி, பொன்னால் ஆன பொன் முடிப்பு, அதாவது எடுக்க எடுக்க குறையாத என்ன சொல்றது? ஒரு அட்சய பாத்திரம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஒரு பொன் முடிப்பு. உலவாக்கிழின்னு பேரு. அதுக்கு பேரு. உலவாக்கிழி. இந்த உலவாக்கிழி அவருடைய படலம் எப்ப பார்த்தாலும் என்ன ஏன்னா மதுரையில பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் சன்னிதானத்துல போய் நம்ம இப்படி தீபாவளி கண்ணுல ஒத்திட்டு இப்படி வெளியில வரும்போது அந்த தூணுக்கு எத்தாப்புல பார்த்தா உலவாக்கிழியாருடைய படலம் இருக்கும். உலவாக்கிழின்னா என்னன்னு தெரியாதா? ஆனா அதுல கையில இப்படி ஒரு சும்மா இப்படி ஒரு மூட்டை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களா? அது பாக்குறதுக்கு கொழக்கட்டை மாதிரியே இருக்கும். ஒரு மோதகத்தை பெரிய மோதகத்தை வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நமக்கு அதை பார்த்த உடனே என்ன தோணும்? ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்களா, அது என்னன்னு தோணும். அது என்ன ஏதுன்னு கூட நின்னு கவனிச்சது கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஆக இந்த பொன் உடிப்புல எடுக்க எடுக்க வரும்னு சொல்லி கனவுல குடுத்துட்டு போறாரு. மன்னனுக்கு தூக்கி வாரி போடுது. கண்ணை திறந்து பாக்குறான். அது கனவுதான். கனவாகவே இருந்தாலும் கூட கையில் இருக்கக்கூடிய பொற்களி நிஜமா இருக்கு. கண்ணை திறந்தா கையில பொற்களி இருக்கு. அடுத்த நாள் காலையில சுவாமி சோமசுந்தர கடவுளுக்கு அத்தனை விசேஷமான பூஜைகளை செஞ்சுட்டு அதுல இருந்து எடுத்து 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 ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஜனங்களுக்கு கொடுக்க கொடுக்க எல்லாரும் முதல்ல சாப்பிட்டு வெளியில பக்கத்து மாநிலத்துல இருந்து பக்கத்துல எங்கெல்லாம் அரிசி கிடைக்குதோ அங்க இருந்து கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் அனுப்புறான். போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் காசு கொடுத்து தானியங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. மக்கள் வயிறார சாப்பிடுறதுனால நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்தணர்கள் மீண்டும் தன்னுடைய வேத வேள்வியை தொடங்குறாங்க. விடாம வேள்வி நடக்குது. தேவர்கள் மனம் குளிர்ந்து போய் மழை அப்படி எவ்வளவு தேவையோ அவ்வளவு மழை பொழிகிறது. மழை பொழிந்ததால் விவசாயம் செழிக்கிறது. விவசாயம் செழித்ததால் மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செய்து குணபூஷண பாண்டியன் தன்னுடைய கடைசி காலத்தை இறைவனிடம் சேர்ப்பிக்கிறான். இதுதான் உலவாக்கிளி அருளிய படலம். ஆக இந்த மாய பசுவை வதைத்த படலம், மெய்காட்டிட்ட படலம், உலவாக்கிளி அருளிய படலம், இந்த 3 படலம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆக்சுவலா இதுவே ரொம்ப பெருசா போகும்னு நினைச்சேன். பரவாயில்ல. இதுக்கு மேல சொன்னா பாதியில நிக்க வேண்டியதா இருக்குமோன்னு ஒரு எண்ணம். அதனால இந்த 3 மட்டும் போதும்னு நினைச்சேன். மற்ற படலங்கள் எப்பவும் போல அடுத்த வாரம் பார்க்கலாம். வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அத்துணை சிறப்பையும் நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக, உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணுங்க வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.